ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ரஷ்யாவுடைய கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் தாங்க இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ரஷ்யாவில் ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருந்துட்டு இருக்கு. பிரசிடென்ட் இந்த நாட்டோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருந்துட்டு இருக்காரு. ஃபாரின் பாலிசி செட்டிங், அந்த நாட்டில் உள்ள முக்கியமான ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்றது, இந்த மாதிரியான முக்கியமான வேலைகளை பிரசிடென்ட் செஞ்சுட்டு இருக்காரு. பிளஸ் அதோடு சேர்த்து ஆர்மியுடைய சீஃப் கமாண்டராகவும் பிரசிடென்ட் இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு அப்புறம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய லீடர் பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்காரு. எக்கானமிக் பாலிசிஸ் பிளஸ் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் ரெஸ்பான்சிபிள். இந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் தாங்க அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த நாட்டில் மொத்தம் 2 சபை இருந்துட்டு இருக்கு. லோவர் ஹவுஸில் மொத்தம் 450 மெம்பர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. அப்பர் ஹவுஸில் மொத்தம் 120 மெம்பர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. லோவர் ஹவுஸில் இருக்கவங்க டைரக்டா மக்களால் 5 வருஷத்துக்கு ஒருக்க தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. இவங்களோட வேலை என்னன்னா லா பாஸ் பண்ணுறது, பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறது, ப்ளஸ் அதோடு சேர்த்து பிஎம்ஐ செலக்ட் பண்ணுறது. அப்பர் ஹவுஸில் இருக்கிறவங்களுடைய வேலை என்னன்னா லோவர் ஹவுஸில் இருக்கிறவங்க பாஸ் பண்ணி அமைச்ச லாவை அப்ரூவ் பண்ணுறது, ப்ளஸ் அதோடு சேர்த்து கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ணுறது. லோவர் ஹவுஸில் பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாருங்க. நம்ம இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கிற மாதிரி ரஷ்யாவில் மொத்தம் 89 ஃபெடரல் சப்ஜெக்ட்ஸ் இருந்துட்டு இருக்குங்க. ஒவ்வொரு ஃபெடரல் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு தனி கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் தனி கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. இந்த மொத்த ஃபெடரல் சப்ஜெக்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம் இந்த நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிடத்தக்க கட்சி அப்படின்னா யுனைடெட் ரஷ்யா பார்ட்டி. இந்த கட்சி தான் 20 வருஷத்துக்கு மேலே ரஷ்யாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த கட்சியிலிருந்து ரஷ்யாவை ஆட்சி செய்பவர் விளாடிமிர் புட்டின்.